ஹாய். ஐசிடினா என்ன, ஐசிடியில் என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்குது, ஐசிடியோடைய டூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஐசிடி அப்படின்றது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரெண்டுமே கம்பைனாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஐசிடி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியும் ரெண்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் விச் இஸ் லைக் கேதரிங், ப்ராசஸிங், ஸ்டோரிங் அண்ட் ப்ரெசென்டிங் டேட்டா. இந்த 4 விஷயங்களையும் எந்தெந்த டிவைஸஸோ எந்தெந்த அப்ளிகேஷன்ஸோ எதெல்லாம் பண்ணுதோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐசிடிக்கு கீழே வரும். ஸோ பேசிக்கலி ஐசிடி இஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இது ரெண்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா கேதரிங், ப்ராசஸிங், ஸ்டோரிங் அண்ட் ப்ரெசென்டிங் த டேட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐசிடியில் நிறையா வந்து டூல்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. லைக் there's a lot of apps today which comes under the ICT. நிறைய டிவைசஸ் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் இன் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் கெட்டிங் இன்டு தட் ஐசிடினால் என்னென்னலாம் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ ஐசிடி அதாவது இந்த ஐசிடினால் we have a lot of learning resources. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஸரையோ ஒரு டீச்சரையோ பார்த்து கிளாரிஃபை பண்ணக்கூடிய விஷயங்களை உட்காந்த இடத்துல இருந்தே இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணலாம். அவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்து இன்றைக்கி இருக்குது. அண்ட் இமீடியசி டு இன்ஃபர்மேஷன், இமீடியசி இன் த சென்ஸ் இப்போவே எனக்கு தெரியணும்னா இப்போவே கூகுள் பண்ணி அப் டு டேட் என்ன நடக்குதுங்கிறத ஈவன் இஃப் இட் இஸ் எஜுகேஷன் ஆர் எனி திங் ஐ கேன் access the information and any time learning. Okay, even if it is midnight time வந்து என்ன வேணா இருக்கலாம், but doesn't matter, we can learn it immediately. next வந்து ஒரு collaborative-ஆன learning. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெக்னாலஜி ஹேஸ் மேட் இட் ஈஸியர். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபோரமில் இருந்து லேர்ன் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆன்லைன் ஆப்ஸாக இருக்கட்டும், தட் வீடியோ கான்ஃபரன்சிங், ஈவன் இன் ஆஃபீஸ் ஆர் மேக்கிங் அ ப்ரெசன்டேஷன் வித்தின் ஹோம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபரேட்டிவான அட்மாஸ்பியர் கொடுக்குது டு லேர்ன், டு ப்ரெசென்ட், டு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அண்ட் மல்டிமீடியா அப்ரோச். ஸோ ஜஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் புக்கே மொத்தம் பார்த்து படிக்காமல் அதை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக, அந்த வீடியோஸை இன்னும் பெட்டராக எப்படி எடிட்டிங் பண்ணி கொண்டு போகிறதுன்றது வந்து we have like text, audio, video dimension to the educational videos and lot more things. ஸோ அந்த மல்டிமீடியா அப்ரோச் வந்து கொடுக்கறது வந்து ஐசிடினால தான். அண்ட் இன்ஃபர்மேஷன் அப் டு டேட். ஸோ இப்போ 1 hour முன்னாடியோ இல்லை 15 minutes முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அப் டு டேட் கேன் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் த ஐசிடி டூல்ஸ். அண்ட் ஆன்லைன் லைப்ரரி which can access எந்த மூலையில் இருக்கிற எந்த புக்காக இருந்தாலும் we can read it through the online library. and distance learning-ஆக இருக்கட்டும், நம்ம வந்து எந்த யூனிவர்சிட்டியில் வேணால் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போட்டு படிக்கலாம், which is also because of ICT. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பிளேஸ் வந்து மென்டலி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நமக்கு இந்த டூல்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சாதனே நம்ம போய் ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து நம்ம படிக்கும் போதே நமக்கு கிடைக்கிது, பிகாஸ் இந்த டூல்ஸ் இருக்கிறதுனால. ஸோ ஐசிடி டூல்ஸ்னால் என்ன, ஐசிடி டூல்ஸ்னால் என்னென்ன நடக்குதுன்றதை பார்த்தோம். ஸோ ஐசிடி டூல்ஸ்னால் என்ன, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, ஸ்டோர் பண்ணி, ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா டூல்ஸுமே ஐசிடியோட டூல்ஸ் தான். அப்படி பார்த்தா வந்து கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், இந்த இன்டர்நெட் சர்வீசஸாக இருக்கட்டும், அதை ரிசீவ் பண்ணுற அந்த என்ன சொல்கிறது, அந்த சிக்னலில் வந்து அப்சர்வ் பண்ணுற அந்த பவர் ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த சேட்டிலைட்ஸாக இருக்கட்டும், டெலிவிஷன், ரேடியோ, டெலிஃபோன்ஸ், மொபைல்ஸ், அப்ளிகேஷன்ஸ், டிவைசஸ், இதில் ஸ்டோரேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென் ட்ரைவு, ஹார்ட் டிஸ்க்கு, ஆல் தோஸ் திங்ஸ். அதாவது நான் சொன்ன அந்த 4 கேட்டகரியில் என்னெல்லாம் வருதோ, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண யூஸ் பண்ணுறது, இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ண யூஸ் பண்ணுறது, அண்ட் அதை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறது, அண்ட் ப்ரெசென்ட் பண்ண யூஸ் பண்ணுறது எல்லாமே ஐசிடிக்கு கீழே தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது யூ மைட் ஹாவ் அ ரஃப் ஐடியா. கம்ப்யூட்டர், செல்ஃபோன் டவர்ஸ், வீடியோ கான்ஃபரன்சிங், சாஃப்ட்வேர், ரேடியோ, டெலிவிஷன், லேப்டாப், வாட்ஸ்ஆப்,
சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப், நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஆப்பு, பாட்காஸ்ட் எல்லாமே வந்து ஐசிடி டூல்ஸ் கீழே தான் வரும். ஸோ இன்ஃபர்மேஷன், அதாவது ஐசிடி டூல்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தா இன்ஃபர்மேட்டிவ் டூல்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது இன்ஃபர்மேட்டிவ் டூல்ஸ் பை த நேம் உங்களுக்கு தெரியும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய டூல்ஸ். அதாவது வந்து இன்டர்நெட்டு, நெட்வொர்க், வர்ச்சுவல் ட்ரைவ், அப்புறமா ஹோம் பேஜு, இந்த மாதிரி வந்து லைக் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அந்த பேசிக்கான அந்த இது கொடுக்குறதுல அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய டூல்ஸை சொல்கிறாங்க. அண்ட் வெப் பேஸ்டு டூல்ஸ், அதாவது வந்து இன்டர்நெட் பேஸ் பண்ண டூல்ஸாக இருக்கட்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாக்குசைன்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே வந்து உங்களோட சிக்னேச்சர் அதில் ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்கள் போய் தான் வந்து சைன் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ வெப் பேஸ்ட் டூல். அப்புறமா வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ்னு பார்த்தா இந்த சிடி ராமாக இருக்கட்டும், பென் ட்ரைவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிக்னேஷன் டிவைசஸ். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் டூல்ஸ், அதாவது நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸ், டூல்ஸ் விச் இஸ் லைக் வேர்டு, எக்ஸெலு, கேன்வா, ஃபோட்டோஷாப், ஆல் தோஸ் திங்ஸ். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேட்டிவ் டூல்ஸ் பை த நேம் வாட்ஸ்ஆப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக், எதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் கம்யூனிகேட்டிவ் டூல்ஸு. ஸோ இப்படி வந்து கொலாபரேட்டிவ் டூல்ஸ்னால் எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடியது. கேன்வா இஸ் ஆல்சோ கொலாபரேட்டிவ் டூல். அதாவது நம்ம ஒரு டாக்குமெண்ட் இப்போ நம்ம கூகுள் ட்ரைவில் வந்து கூட நம்ம அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். தே கேன் ஆல்சோ கம் இன் அண்ட் எடிட். ஸோ கேன்வா ஆல்சோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அண்ட் கொலாபரேட்டிவ்னு சொல்லும் போது ரெடிட் இருக்குது, கோரா இருக்குது. இதில் நம்ம கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணலாம், அதை பற்றி தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொலாபரேட்டிவான டூல்ஸ். ஸோ ஐசிடி டூல்ஸை வந்து 5 வகையாக பிரிக்கிறாங்க. இன்ஃபர்மேட்டிவ் டூல்ஸ், வெப் பேஸ்டு டூல்ஸ், ரெசிக்னேஷன் டிவைசஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் டூல்ஸ், கம்யூனிகேட்டிவ் டூல்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து கொலாபரேட்டிவ் டூல்ஸ், இப்படி பிரிக்கிறாங்க. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ரிமெம்பர் தோஸ் திங்ஸ். ஸோ இப்போ வந்து ஐசிடினால் வந்து கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் என்ரிச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வாட் ஆர் த டிவைசஸ் that is improving the classroom experience or the workplace experiences அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கலாக வந்து ப்ரொஜெக்டட் எய்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, எல்சிடி ப்ரொஜெக்டர் இருக்குது, அப்புறமா ஸ்லைட் ப்ரொஜெக்டர், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர், டெலிவிஷன், ரேடியோ, இது எல்லாமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது இன்ஃபர்மேஷனை. ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்டட் எய்ட்ஸ் எல்லாமே வந்து ஐசிடிக்கு கீழே தான் வருது. பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு குயிக்காக லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கும் ஈஸியாக. பிகாஸ் அந்த ஆடியோ, வீடியோ எல்லாமே அசம்பிள் பண்ணும்பொழுது அண்டு ஒரு ப்ரெசன்டேஷனாக ஒரு மைண்ட் மேப் ஸ்ட்ரக்சரில் கொடுக்கும்போது இட் இஸ் ஈஸி டு ரிலேட் அண்ட் கோரிலேட். அது வந்து நம்மளோட ஆட்டிடியூடை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் நமக்கு வந்து லைக் பழைய விஷயங்கள், அதாவது பாஸ்டில் நடந்த ஒரு ரிசல்ட்டாக இருக்கட்டும், இந்த வருஷம் நடந்த ரிசல்ட்டாக இருக்கட்டும், நம்ம அந்த கம்பேரிசனை ஹைலைட் பண்ணி ஒரு விஷுவலாக காட்டும் போது இட் கிவ்ஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் மோர். ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்டட் எய்ட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரொஜெக்டட் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்குறது வந்து இன்டராக்டிவ் போர்டுனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா யூடியூப் சேனல்ஸில் இந்த மாதிரிலாம். அண்டு எப்படின்னா லைக் ஒயிட் போர்ட் மாதிரியே இருக்கும், பட் நீங்கள் எழுதுகிற நோட்ஸ், நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுறதெல்லாம் நோட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து அந்த போர்டில் பாயிண்ட் அவுட் பண்ணுறது, நீங்கள் எடிட் பண்ணுறது எல்லாமே வந்து அதில் சேவ் ஆகும். அண்ட் அது வந்து என்ன சொல்கிறது, உங்களோட மவுஸ், நீங்கள் ஃபிங்கரை வந்து உங்கள் மவுஸாக வந்து யூஸ் பண்ணி அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணலாம். ஸோ இது வந்து சிஸ்டம் மாதிரியே, லைக் சிஸ்டமில் நம்ம சேஞ்ச் பண்ணி ஸ்க்ரீனை ப்ரெசென்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஆக்சுவலி சிஸ்டம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு இன்டராக்டிவான போர்டு. ஸோ அந்த போர்டை வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல் ஆக்சுவலி டு மேக் த ப்ரெசன்டேஷன் வெரி மச் பெட்டர். ஸோ நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் ஃபிசிக்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது, கிராவிட்டி அதை பற்றிலாம் எடுக்கும்போது தே ஜஸ்ட் டச் த ஸ்க்ரீன். அந்த அவங்க கையில் இருக்கிற பால் வந்து தே டச் த ஸ்க்ரீன், அது அப்படியே பறந்து போய் இன்னொரு சைட் விழும். பிகாஸ் தே டைரக்ட் த பால் டு ஃப்ளை அண்ட் கோ. அந்த மாதிரிலாம் நான் வந்து நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இன்டராக்டிவான
ஒரு போர்டு வந்து தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மெனி பீப்புள் டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட், எஸ்பெஷலி த டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் ஆஃப் டுடே. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படியும் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் இன்ட்ராக்டிவ் போர்டு வச்சு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த இதை பார்த்துருக்கேன். தே ஜஸ்ட் ரைட் த ஆன்சர் இன் ஒன் கலர் அண்ட் அதுக்கு ஆன்சர் வந்து ஒரு கலரில் எழுதுவாங்க. இவ்வளோ தான் அந்த இன்ட்ராக்டிவ் போர்ட்ஸை யூஸ் பண்ணுறவங்களே நான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு லைக் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் இன் இந்தியாவில் இந்த இன்டராக்டிவ் போர்டு வந்து ஜஸ்ட் லைக் அ பிளாக் போர்டு ஒன்லி. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் திஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஐசிடி டிவைஸ். நெக்ஸ்ட் வந்து எல்சிடி ப்ரொஜெக்டர் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்சிடி ப்ரொஜெக்டர் இஸ் இன் த சென்ஸ் நம்மளோட நார்மல் நம்ம ப்ரொஜெக்டர் இருக்கு இல்லையா, நம்ம நிறைய இடத்துல பார்க்கக்கூடியது இந்த எல்சிடி ப்ரொஜெக்டர் தான். ஸோ இப்போ நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது வந்து ஒரு கம்ப்யூட்டர் லேபில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது நமக்கு காட்டணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்ட் காட்டணும்னா எல்லாரையும் வந்து லைனில் நிற்க வச்சு லேபுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு லைனாக எல்லாத்தையும் ஒருத்தராக வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து வி கெட் வெரி லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம். ஆளுக்கு ஒரு 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், விச் இஸ் ரொம்ப மேக்ஸிமம். அவ்வளோ கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம டேக் டர்ன்ஸ் எடுத்து தான் எல்லாமே பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த ப்ரொஜெக்டர் இருக்கிறதுனால அவங்க எதை சொல்லணும்னா, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா கூட தே கேன் ப்ரொஜெக்ட் த ஸ்க்ரீன் டைரக்ட்லி இன்டு த வால் ஆர் த ப்ரொஜெக்டிங் ஸ்க்ரீன். அவங்க அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டலாம். ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் கெட் த ஹோல் 40 minutes ஆஃப் அ பீரியட் டு லேர்ன் ஆல் த திங்ஸ். டேர்ன் எடுக்க வேணாம், எனக்கு தெரியல உனக்கு தெரியலன்னு சண்டை போட வேணாம். எவ்ரி ஒன் கேன் see and access it. அண்ட் அதே மாதிரி ஒரு ஜியாகிரஃபி லெசனாக இருக்கட்டும், இந்த ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணி இந்த ஜியாகிரஃபி லெசன்ஸ் எல்லாமே இந்த கூகுள் எர்த்தை அப்படியே போட்டு காட்டினா வந்து யூல் சி ரொம்ப வந்து அது இன்டராக்டிவாக வந்து மாறும். அண்ட் அது வந்து ஒரு யூஸு. அண்ட் இதில் வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸுக்கு இந்த ப்ரொஜெக்டரையோ இந்த டிவைஸஸையோ ஆக்சஸ் பண்ணுற கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து பெட்டராக ஆகும். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அண்ட் புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் ஹவவர் இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணும்பொழுது. பட் த டீச்சர் ஷுட் நோ ஹவு டு ஆக்சஸ் இட். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டருன்றது மோஸ்ட்லி எப்படின்னா வந்து சின்ன சின்ன பேப்பராக சின்ன லைக் ஒரு குட்டி ஸ்டாம்ப் மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பேப்பரில் எழுத நோட்ஸ்னாலும் சரி, அதை என்லார்ஜ் பண்ணி ப்ரொஜெக்டரில் வந்து காட்டும். அதுதான் வந்து ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் வாஸ் லைக் பீக் அரவுண்ட் 1990s டைமில் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. பிகாஸ் நம்ம எல்சிடி ப்ரொஜெக்டர் தான் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வச்சுருக்கோம் இப்போலாம். ஸோ நவ் இட் இஸ் லைக் அவுட் ஆஃப் ஃபேவர். ஓகே, ஸோ இப்போ வந்து சின்ன நோட்ஸு சின்ன பேப்பர்ஸ் எல்லாத்தையும் என்லார்ஜ் பண்ணி காட்டும், பெரிய சைஸ்க்கு காட்டும். ஸோ எல்லாருக்குமே பின்னாடி இருக்கிறவங்கள வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் வந்து ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர். ஸோ இன்றைக்கும் நிறைய பிளேசஸில் தேவையான இடத்துல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் முன்ன மாதிரி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ தட் இஸ் த பாயிண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதின ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான பீஸ் ஆஃப் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஒரு பிரிண்டட் பேப்பராகவே இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர். ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் ஸ்டிமுலேட் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அண்ட் இன்ஃபர்மேஷனை கிளாரிஃபை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த படிக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கெயின் பண்ணும். இது ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர். நெக்ஸ்ட் வந்து எம் லேர்னிங்னா மொபைல் லேர்னிங். ஸோ இதை பற்றி நான் சொல்லவே வேணாம். யூ கைஸ் நோ மொபைல் லேர்னிங் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆர் இன்டிஸ்பென்சபிள் நவ். ஸோ அப்போ வந்து மொபைல் லேர்னிங் வந்து ஒரு ரெவல்யூஷனே வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. எஸ்பெஷலி ஆஃப்டர் த கோவிட் லேர்னிங் டுக் அ நியூ டர்ன். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு யாருக்குமே வந்து ஒரு இந்த கொலாபரேட்டிவ் ஆப்ஸ் எதுவுமே தெரியாத டைமில் கோவிட் ஹிட் ஆனதுக்கப்புறம் எவ்ரி ஒன் நோஸ் நவ் ஹவு டு லைக் how to use these kind of apps to be in the technology of mobile learning. So once covid hit, எல்லாரும் வந்து டோட்டலாக வந்து கோவிட் ஹிட் ஆனதுனால வந்து மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து டச் ஃபோன்ஸாக ஸ்மார்ட் ஃபோன்ஸாக மாறி ஆப்ஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி லைக் 90% ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களுக்காக இல்லைனாலும் அவங்க பசங்களுக்காக தான் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ மொபைல் லேர்னிங் இஸ் வாட்ஸ் ட்ரெண்டிங் நவடேஸ். ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது, நான் சொல்ல வேணாம். விச் இஸ் லைக் பிளெண்டட் லேர்னிங் அப்ரோச். நம்ம பிளெண்டட் லேர்னிங் பற்றி ஆல்ரெடி பார்த்தோம். விச் இஸ் ஃப்ரம் எனி லொக்கேஷன் எனி டைம் யூ கேன் ஆக்சஸ் த இன்ஃபர்மேஷன்.
அதே மாதிரி எப்போ இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நாளைக்கு ஸ்கூல் ஒர்க்கிங் இல்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, இந்த டாபிக் ரிலேட்டடான டவுட்ஸ் கேட்டு அதுக்கான ஒரு லிங்க் ஷேர் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி. அண்ட் நம்ம வந்து இப்போ வாட்ஸ்அப் குரூப் வி ஹேவ் இட், நாட் ஓன்லி வாட்ஸ்அப் குரூப், be it Quora or Reddit or any collaborative apps, எதில் இருந்தாலுமே சரி, நமக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, ஏதாவது கொஷின் இருக்குன்னா we can raise the question and expect the answers to be posted immediately. And இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, it is all happening because of something called learning management system. இந்த டூல் தான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கண்டென்ட்டை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மொபைலில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அவைலபிளாக காட்டுது. ஸோ லேர்ன் பண்ணுறவங்களுக்கும் ஆஸ் வெல் அஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் பிளேசஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இட் இஸ் ஈஸி, பிகாஸ் மொபைல் வந்து ரொம்ப ரொம்ப போர்ட்டபிள். எங்கே வேணால் நம்ம அதை எடுத்துகிட்டு போகலாம். நாட் லைக் திஸ் ப்ரொஜெக்டர் ஆர் லைக் கம்ப்யூட்டர் ஆர் எனி திங். அப்படி இல்லாமல் மொபைல் போர்ட்டபிள் அப்படின்றதுனால தான் இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது மொபைல் லேர்னிங்க்கு. அண்ட் இதுவே வந்து அதுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாகவும் மாறுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் மொபைல் லேர்னிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் வித் த எஸ்எம்எஸ் பிட்வீன் த 2 phones. நெக்ஸ்ட்டு எஸ்எம்எஸ் வந்து மல்டிமீடியாவாக ஆச்சு, விச் பிகம் எம்எம்எஸ். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே விஏபின்னு சொல்கிறாங்க இல்லையா, வெப் எனாமல்டு மொபைல் ஃபோன்ஸ். அதாவது வந்து நம்ம டேட்டாவை வந்து லைக் மல்டிமீடியா ஆர் எவ்ரி திங் யூ கேன் ஜஸ்ட் சென்ட் இட் த்ரூ. நம்ம அனுப்புகிறோம்ல வாட்ஸ்அப்பில், ஸ்னாப்பில், இன்ஸ்டாவில், இந்த மாதிரி வந்து அனுப்புகிறதாச்சு. அதுக்கப்புறம் வந்து பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிற டிவைசஸ், அதாவது மொபைல் சைஸ்லேயே இருக்கக்கூடிய குட்டி குட்டி கம்பேட்டபிள் டிவைசஸ். இது வந்து வெறும் வந்து நம்மளுடைய கேலண்டர்ஸு, ரிமைண்டர்ஸு, நோட்ஸ் இதை மட்டும் வந்து வச்சுருக்க டிவைசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் ஃபெசிலிட்டேட்ஸ், அதாவது ப்ளூடூத் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து MP3 ஃபைல் ஃபார்மேட் வந்துச்சு. இப்போ MP4 அதுக்கு அடுத்ததே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் அடுத்தடுத்த வெர்ஷன் போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து மொபைல் லேர்னிங்கில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் ஆஸ் வெல் அஸ் அ பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொபைல் குட்டியாக இருக்கிறதுனால we can carry it everywhere, பட் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால எப்போவுமே எல்லா டாஸ்க்குமே மொபைலில் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி வந்து நிறையா வெப்சைட்ஸ் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு வெர்ஷன் இருக்கும். அதாவது வந்து சிஸ்டமோட வெர்ஷன் இருக்கும், மொபைல் வெர்ஷன் தனியாக இருக்கும். நிறைய வெப்சைட்ஸ்க்கு மொபைல் வெர்ஷனே இருக்காது. அப்போ அந்த ஃபுல் வெப்சைட்டும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரியே ஃபோனில் நிறைய டிஸ்பிளே ஆகும். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் இப்போ நம்ம ஒரு கிளாஸே அட்டன் பண்ணுறோன்னா ஆப்வியஸ்லி சிக்னல் இஷ்யூஸ், ஷார்ட் பேட்ரி லைஃப், பேட்ரி சூடாகி ஃபோன் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து மொபைல் ஃபோன் கோஸ் அவுட் ஆஃப் மாடல் வெரி சூன். நியூ வெர்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வி ஹாவ் டு கீப் இட் அப்டேட்டட் டு பி இன் த கேம். அண்ட் பிரிண்ட் பண்ண முடியாது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எப்படிலாம் வந்து மொபைல் லேர்னிங்க்கு அட்வான்டேஜஸ் இருக்கோ அதே மாதிரி மொபைல் லேர்னிங்க்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் தான் நெக்ஸ்ட்டு ஐசிடி டூல். ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங்னா என்னென்னு தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் ஹேப்பன்ட் பிட்வீன் 2 people. ஓகே, ஃபோன் எப்படி நம்ம வந்து ஆடியோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணோமோ அந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் ஹேப்பன் பிட்வீன் 2 individuals, வீடியோ எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோலி வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் ஆச்சு. லைக் they exchanged all the official informations between people from multiple locations. And இது வந்து like it was happening but not like in a very very large scale. But again after COVID hit எல்லாமே வந்து work from home போட்டதுனால வந்து the whole working system got revolutionized by this. So எங்கே இருந்தாலுமே work from home, video conference, meeting, everything is like எல்லாமே வந்து டோட்டலாக தலைகீழாக மாறிடுச்சு. அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ ஆஃபீஸில் உட்காந்து அட்டன் பண்ண ஒரு மீட்டிங், ப்ரெசன்டேஷன் எல்லாமே வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் டு டிரான்ஸ்மிட் யுவர் ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே வந்து டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஈஸியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எவ்ரி பார்ட்டிசிபெண்ட் ஹேஸ் திஸ் வீடியோ கேமரா, மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆன் his or her computer. அண்ட் அதை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டு schools even notice who is like recording your attendances, and all you can record also who is conducting the meeting and all those things. So video teleconferencing la அப்படி என்ன advantage இருக்குன்னா, it gets immediate feedback, உடனே feedback கிடைக்கும். And like
எங்கே இருந்தாலும் wherever you are, you have the advantage to connect with your group of people, if it is work or if it is family or whatever it is. ஸோ இதை accessibility தான் இதோட பெரிய 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 ப்ளஸ்ஸு. அண்ட் டைம்லி இன்ஃபர்மேஷன், டைமுக்கு யூ கெட் த இன்ஃபர்மேஷன். அண்ட் இப்போது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், டைம் சேவிங். அண்ட் இப்போ வந்து we recently get to present our மொபைல் ஆல்சோ. லைக் வாட்ஸ்அப்பில் கூட நம்ம இப்போ ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஒன்று காட்டணும், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சென்ட் தட் பிக்சர் டு சம்மன். ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் ப்ரெசென்டிங் அண்ட் என்னோடய கேலரிக்குள்ளே போய் அந்த பிக்சர்ஸை நான் வந்து காட்டுறேன். ஸோ நான் காட்டிட்டு ஐ ஜஸ்ட் க்ளோஸ் த கேலரி, பட் ஐ கேனாட் சென்ட் இட். இப்போ பார்த்தா வியூ ஃபார் ஒன்ஸ் ஆப்ஷன் கூட வந்துருச்சு. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்ன வீடியோ கான்ஃபரன்சிங்லன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இஷ்யூஸ் ஆப்வியஸ்லி, அதான் கம்யூனிகேஷன் டிலே. அண்ட் லைக் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அந்த லேக்னஸ், நம்ம வந்து எப்போவுமே இதுக்கு ரெடியாக இருக்கணும்னா வீடியோ கான்ஃபரன்சிங்னா we have to look அட்லீஸ்ட் ப்ரெசென்டபுளாக இருக்கணும். அந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் லைக் அ டெலிஃபோன் கான்ஃபரன்சிங். யூ ஹாவ் டு லுக் ப்ரொஃபஷ்னல் அண்ட் ப்ரெசென்டபிள் ஆல்சோ. அண்ட் எல்லோரும் கொச்சமொச்சான்னு அட் அ டைமில் பேச முடியாது. ஓகே, ஈவன் தோ இஃப் இட் இஸ் அ வீடியோ கான்ஃபரன்சிங், அட் அ டைம் 2 people தான் பேச முடியும். எல்லாரும் பேசுனா இட்ஸ் நாட் கோனா பி ஆடிபிள் டு எவ்ரி ஒன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் இன் வீடியோ கான்ஃபரன்சிங். நெக்ஸ்ட் ஐசிடி டூல் என்னென்னா த பாட்காஸ்ட். ஸோ பாட்காஸ்ட் அப்படின்றது வந்து பேசிக்கலி வந்து ஐபேட் இருக்கு இல்லையா, ஆப்பிளோட ஐபாட், அதிலேருந்து வந்த ஒரு வார்த்தை தான் வந்து பாட்காஸ்ட். ஸோ பாட்காஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி வெறும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ ஃபைல்ஸை MP3 ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுறது இன்டர்நெட்டில், இதுதான் வந்து பாட்காஸ்ட். ஓகே, ஸோ பாட்காஸ்டிங் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆரம்பிச்சு, பட் அகெயின் இட் பிகம் ஃபேமஸ் ஆஃப்டர் 2020. ஸோ பாட்காஸ்டிங் வந்து லைக் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதுக்கு முன்னாடியே ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் தான், பட் இங்கே வந்து 2020க்கு அப்புறம் இந்தியாவில் தான் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட் இஸ் லைக் என்ன சொல்கிறது, இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு ஆடியோ பிளேயர் மாதிரி. ஸோ most of the people talk a lot of things on podcast. ஒரு சப்ஜெக்ட் வைஸாக இருக்கட்டும், ஈவன் ஐ ஹாவ் அ பாட்காஸ்ட். அண்ட் ஒரு க்ரைம் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மோட்டிவேஷ்னல் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே A to Z எல்லா டாப்பிக்குமே வந்து பாட்காஸ்ட்டில் கவர் ஆகிருக்கு. ஸோ பாட்காஸ்ட் வந்து இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் ஆல்சோ யூ கேன் சூஸ் டு மானிட்டைஸ். நீங்கள் அதில் வந்து சம்பாதிக்கவும் முடியும், பட் மோஸ்ட்லி இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒன்லி. ஓகேவா, நீங்கள் தான் லைக் த கிரியேட்டர் ஹேஸ் டு சூஸ் அபவுட் த மானிட்டைசிங் ஃபார் அ பாட்காஸ்ட். ஸோ பாட்காஸ்ட்டில் வந்து there's a lot of advantage. You can download it and டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் ஆடியோ ஃபைலாக வச்சு கேட்கலாம். இல்லை whenever you are free, your eyes are tired or something, நீங்கள் தூங்க போகும்போது அந்த கண்டென்ட்டை கேட்கலாம். இல்லை ரிலாக்ஸேஷனாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் கூட நிறையா இருக்குது, நீங்கள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே இன்டர்நெட் பேஸ் பண்ண ஐசிடி டூல்ஸ் தான். ஸோ நெட்வொர்க் இஷ்யூ இஸ் கோனா பி அ இஷ்யூ. அண்ட் இன்னொன்று என்னென்னா, கண்டிப்பாக நடுவில் வந்து ஆட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. தட்ஸ் அ வெரி பிக் டிஸ்அட்வான்டேஜ் நோ ஒன் டாக்ஸ் அபவுட். பிகாஸ் பாட்காஸ்ட்டும் இப்போ வந்து டெலிவிஷன், ரேடியோ மாதிரி நிறைய ஆட்ஸ் நடுவில் வரதான் செய்யுது. யூ காண்ட் அவாய்ட் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங், அதாவது டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற டூல்ஸ், அதை தான் வந்து அவங்க சொல்ல வராங்க. டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமேஷனில் ஆடியோ, அதாவது பேசுகிற அந்த சவுண்டு, வீடியோ இந்த சென்ஸ் அந்த ப்ளே ஆகும் வீடியோ, ப்ளஸ் டெக்ஸ்ட்டும் இருக்கும், டெக்ஸ்ட்டும் அதில் அப்பியர் ஆகும். இந்த மூணுமே கலந்தது தான் டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங். ஸோ டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு கதை மாதிரி விஷுவல், ஆடியோ, டெக்ஸ்ட் மூணுமே இருக்கிற ஒரு நரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, விச் கேன் பி யூஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் வந்து நிறையா, நீங்கள் டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்னு போட்டிங்கன்னா யூ கேன் see a lot of videos on YouTube. இந்த டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்கை டிஜிட்டல் டாக்குமெண்ட்ரி அப்படின்னும் சொல்கிறாங்க. இதை வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண டூல்ஸை வச்சு தான் இந்த டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்கை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நிறையா வந்து இதில் நிறையா டூல்ஸ் வந்து ஆக்சுவலி இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் இருக்குது, ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, இதை பப்ளிஷ் பண்ணுற இதுவே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்குள்ளே வந்துடுது. ஓகே, ஸோ டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு இமேஜ், அதில் வந்து ஆடியோ, சவுண்டு, டெக்ஸ்ட்டு எல்லாமே வரும். ஸோ இது வந்து லென்த் வந்து மாறும். ஓகே, ஸோ டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்னு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா யுல் ஹேவ் அன் ஐடியா வென் யூ see தட் வாட்ஸ் டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்னா. எந்த டாபிக் வேணால் அதில் இருக்கும், கவர் ஆகிருக்கும், எனி சப்ஜெக்டாக இருக்கும். இட்ஸ் நாட் லைக் பர்டிகுலர்லி இது மட்டும் தான் இருக்கும், எஜுகேஷ்னல் வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும், அப்படிலாம் கிடையாது. எல்லாமே இருக்குது. ஓகே, ஈவன் லைக் பேசிக்கான ஒரு செக்ஸ் எஜுகேஷன் வீடியோ கூட டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸோ டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில், லைப்ரரிஸில், பிஸ்னஸஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு ஹைஜீனாக இருக்கட்டும், இல்லை கேர்ள்ஸோட மென்சுரல் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும் பசங்களுக்கு, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து இது ஒரு எஃபெக்டிவான டூல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே புக்கை பார்த்தோன்னே படிக்க மாட்டாங்க. சில பேருக்கு வந்து அந்த ஸ்டிமுலேஷன், ஆடியோ விஷுவல் ஸ்டிமுலேஷன் தேவைப்படும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான ஒரு டூல். அண்ட் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்டோட அட்டென்ஷனும் ஒரு இடத்துல இருக்கும், அண்ட் கண்டென்ட்டும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ரிசர்ச் ஹேஸ் ப்ரூவன் தட் திஸ் கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் வந்து என்ஹான்சஸ் த எபிலிட்டி டு ஸ்டடி. ஓகே, அண்ட் இது ஒரு பவர்ஃபுல்லான டூல். வி டோன்ட் ஹாவ் எனி டவுட்ஸ் இன் தேட். அண்ட் பசங்களுக்கு வந்து அவங்களே அவங்களோட ஓன் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணுன்ற அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது. பிகாஸ் அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் ப்ரெசென்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் அதனால். அண்ட் இதை வந்து அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், அதாவது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதை வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கான ஒரு டூலாகவும் இதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இன் ஃப்யூச்சர். அண்ட் எல்லோரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு கொலாபரேட்டிவ் லேர்னிங் வந்து கொடுக்குது. அண்ட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸையும் இது வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்கோட அட்வான்டேஜஸ். இது மட்டும் இல்லை, நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்னும் நிறையா எழுதலாம் இதில் ஈஸியாக. ஏன்னா இது வந்து டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்னா இதில் என்னென்ன இருக்குன்றது இட்ஸ் ஈஸி டு ரைட். ஸோ நீங்களே யோசிச்சே இதை எழுதலாம், நான் சொன்னதான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் என்னென்ன வந்து 7 எலமெண்ட்ஸ் வேணும் டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறீங்கன்னா யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் யுவர் குட் வாய்ஸ், நல்ல வாய்ஸ் வேணும். லைக் no one can just go around and tell stories. You have to be gifted with a nice voice. and அங்கங்கே கொஷின் கேட்கணும், ட்ரமாட்டிக்கலாக வந்து அங்கங்கே கொஷின் கேட்கணும். பிகாஸ் அப்போ தான் என்கேஜ்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி எமோஷ்னல் கான்டென்ட் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பர்ஃபெக்டாக போடணும். சும்மா வந்து ஒரு எமோஷ்னலான இதுக்கு ஒரு ஃபன்னியான மியூசிக்லாம் போடக்கூடாது, ஆப்டாக இருக்கணும். அண்ட் ரொம்ப வந்து சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக கரெக்டாக கன்சைஸாக சொல்லணும். அண்ட் கரெக்டாக பேஸ் பண்ணியிருக்கணும் ஸ்டோரியை. இந்த 7 எலமெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டோரி டெல்லிங்க்கு. ஸோ என்னென்ன பாப்புலரான வெப் டூல்ஸ் எல்லாம் இருக்குது டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்க்கு அப்படின்னு பார்க்கலாம். பாட்காஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், விக்கீஸ், பின்இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் எல்லாருமே பின்இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பீங்க. கூகுள் அட்வான்ஸ்டு இமேஜ் சர்ச், அப்புறமா ஸ்டோரி பேர்ட்னு ஒரு ஆப் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். பிக்ஸ்டன், அடாப் எக்ஸ்பிரஸ், கேன்வா, இது எல்லாமே வந்து ஸ்டோரி டெல்லிங்க்கு யூஸ் ஆகிற ஆப்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிஜிட்டல் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட்னா என்ன, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்த ஆங்கிள்லேருந்து ஸ்டோரி சொல்ல போகிறீங்க, எப்படி அந்த ஸ்கிரிப்டை வந்து உருவாக்குறீங்க, இதில் எப்படிலாம் ஆனிமேஷன் பண்ணணும், எப்படி மியூசிக் போடணும், எப்படி எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும், யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டைலாக்ஸ் எழுதணும், இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான். இது எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் நம்ம வந்து டூல்ஸை வந்து யூஸ் பண்ணவே ஆரம்பிப்போம். ஸோ ஸ்கிரிப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து இந்த டிஜிட்டல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், கன்வின்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கலாக கூட இருக்கட்டும். ஸோ எனி திங் ஸ்கிரிப்ட், இட் பிகின்ஸ் வித் ஸ்கிரிப்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் சிடி ராம் ஸ்டோரி புக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. சிடி ராம் ஸ்டோரி புக்ஸ்னால் என்னென்னு எனக்கு ஆக்சுவலி தெரியவே இல்லை. நான் வந்து டைப் பண்ணி பார்த்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. இது வந்து லைக் கைண்ட் ஆஃப் சிடி போல். இதை வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது அது ஆப்ஷன் கேட்குது, ரீட் பண்ணி ப்ளே பண்ணணுமா இல்லை ஒன்லி ரீட் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது புக் எடுத்து படிக்க லேசியாக இருக்க ஃபீல் பண்ணுறவங்க, இல்லை சம் ரீசன்ஸ்னால படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு இந்த சிடி ராம் பிளேயர்ஸ் வந்து இருக்குது. லைக் குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்து அதை அப்படியே ப்ளே பண்ணி காட்டுறாங்க, ஆனிமேஷனோட வந்து அப்படியே ப்ளே ஆகுது. அதாவது டெக்ஸ்ட்டும் வருது, பேசவும் செய்கிறாங்க அந்த கேரக்டரு, மியூசிக்கும் வருது, 3மே வருது. அதுலேயும் ஆப்ஷன்ஸும் கேட்குது பிஃபோர் என்டரிங் இன்டு. அதாவது ரீட் மட்டும் பண்ணணுமா இல்லை ரீட் அண்ட் ப்ளே பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ
புக்கை வந்து படிக்க முடியாதவங்களுக்கு இந்த சிடி ராம் ஸ்டோரி புக்ஸ் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்கை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் வி ஹேவ் ஆன் த ஐசிடி டூல்ஸ்.